ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்பிளாக குவிக்காக ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை, ரைஸ்க்கு, இட்லிக்கு இதுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் குவிக்காக வந்து டின்னருக்கு ஏதாவது வந்து கிரேவி ரெடி பண்ணணும், இல்லை சைட் டிஷ் ஏதாவது ரெடி பண்ணணும். ஸோ இந்த கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே குவிக்காக முடிஞ்சிடும் இந்த கிரேவி. இது வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்ப குவிக்காக ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஏதாவது எக் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பர்ல போட்டு. 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். 5-6 பல்லு வந்து பூண்டு தோலோட நசுக்கி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 தக்காளி வந்து சாப்பர்ல போட்டு நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிச்சலாம். தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் பழமான தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா தான் வந்து இந்த முட்டை கிரேவிக்கு வந்து நல்லா இருக்கும். தக்காளி நல்லா சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு இருக்கிறேன். க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 3 பீன்ஸ் பெருங்காயத்தூள் எடுத்துக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான்வெஜ் ஃபிளேவர்ல வேணும்னா சிக்கன்ல மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா 3 மினிட்ஸ் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போட்டோம். அப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணி மசாலா நல்லா குக்காய் வந்துச்சு. எண்ணெய் தெரிஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் குக்காகி வரதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துட்டுக்கோங்க. இது 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் கிரேவி வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும். 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். பாருங்க, எண்ணெய்லாம் தெரிஞ்சு வந்து நல்லா ஒரு கிரேவி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டை உடச்சு ஊற்றிடலாம்ல. இன்னைக்கு கிரேவில ஆட் பண்றதுக்கு 2 எக் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 2த்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை உடச்சு ஊற்றிக்கலாம். முட்டையை 2 முட்டை உடச்சு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 எக் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாயில் எக்ஸும் ஆட் பண்ண போறதுனால நான் 2 எக் தான் ஆட் பண்ணிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிட்டேன். கிரேவில ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா எக் வந்து அவங்க வந்து தங்கிரும். நீங்க உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல கூட சால்ட் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உடச்சு ஊற்றின முட்டை வந்து நல்லா குக்காய் வந்துருச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுக்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த கீரை விட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்னைக்கு அப்படியே தான் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு லோ ஃப்ளேம்ல ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த மசாலாலாம் வந்து பாயில் எக்ல வந்து இறங்கும். அவ்வளவுதான், எக் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே மட்டும் லைட்டா கொத்தமல்லி தூவி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான், ஒரே ஒரு தண்ணி விட்டு கிண்டி விட்டுக்கோங்க. வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்